பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகே மேம், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ்ல 3 கைண்ட்ஸ் இருக்கு சரியா. இந்த கைண்ட்ஸ்ல தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ இதுல சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா simple sentence is one which has only subject and one predicate. subject predicate உங்களுக்கு டீச் பண்ணனா subjectனா என்ன predicateனா என்ன யாராவது சொல்றீங்களா? அதாவது சிம்பிள் சென்டென்ஸை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரே ஒரு ப்ரிடிகேட் இருக்கும் சரியா. ஒரே ஒரு ப்ரிடிகேட் இருக்கும், அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, his courage won him honor. இதுல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு வெர்ப் இருக்கு, ஒரு ப்ரெடிகேட் இருக்கு. அப்போ ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இருந்தா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸ்ல 3 வகையான சென்டென்ஸ் இருக்கு, சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுல காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் இஸ் ஒன் மேட் அப் ஆஃப் 2 or more principal or main classes. இதுல வந்து 2-3 மெயின் கிளாஸஸ் இருக்கும், 2-3 முக்கியமான பிரின்சிபல் முதன்மையான மெயின் கிளாஸஸ் இருக்கும், அதுதான் காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், ஒரு சபார்டினேட் கிளாஸ். காம்ப்ளெக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸும் ஒரு சபார்டினேட் கிளாஸும் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இங்க பாருங்கப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு ப்ரெடிகேட். அதாவது ரொம்ப சென்டென்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட், அதுல வந்து 2 more சென்டென்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. அதே காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். அதாவது 2 சென்டென்ஸ் தனித்தனியா ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அந்த சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு ஒரு கன்ஜக்ஷன் வேர்ட் இருக்கும். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, they rested when evening came. they rested, அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. எப்ப எடுத்தாங்க? ஈவினிங் வந்ததும் எடுத்தாங்க. இப்போ they rested அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ், ஈவினிங் கேம் ஈவினிங் வந்தது, அத ஒரு வென்னுங்கிற ஒரு வெர்பை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணிருக்காங்க. if he is at home I shall see him. அவன் வீட்டுல, இங்க பாருங்க, இதுல இஃப்ங்கிறது கன்ஜக்ஷன், he is at home, அவன் வீட்டுல இருந்தா நான் அவனை பார்க்க முடியும் அப்படிங்கிறது, அததான் நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு 2 சென்டென்ஸ் இருக்கும், அந்த 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வேர்டு இருக்கும், அதுதான் மெயின் கிளாஸ் இஃப் கிளாஸ்னு சொல்றாங்க. அந்த மெயின் கிளாஸ்ங்கிறது கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும், சபார்டினேட் கிளாஸ்ங்கிறது கண்டினியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் சரியா. இப்ப புரியுதா? காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது 2-3 மெயின் கிளாஸஸ் இருக்கும், கண்டினியூஸா 2-3 மெயின் கிளாஸ் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேம் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா மேம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுட்டு நீங்க உள்ள போனீங்க, அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போனீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ சரியா. இப்ப சிம்பிள் சென்டென்ஸ்னா என்னன்னு கேட்டா சொல்லிடலாமா? சிம்பிள் சென்டென்ஸ்னா என்னப்பா? சிம்பிள் சென்டென்ஸ்னா என்னது? சிம்பிள்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க, ஒரு ப்ரெடிகேட் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கும், அதாவது ஒரு மீனிங் கொடுக்கிற மாதிரியான ஒரே ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அதே காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 2 சென்டென்ஸ் இருக்கும், அந்த 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வேர்டு வந்து ஏதோ ஒண்ணு இருக்கும், அதுதான் காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மெயின் கிளாஸஸ் இருக்கும், பிரின்சிபல் அல்லது மெயின் கிளாஸஸ். பிரின்சிபல்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான மெயின் கிளாஸஸ் இருக்கும் சரி. இங்க பாருங்க, the moon was bright and we could see our way. மூன் வந்து பிரைட்டா இருந்துச்சு and we could see our way. நம்ம அந்த மூன் பிரைட்டா இருந்ததுனால அந்த வே வந்து என்ன பண்ண முடியுது, போக முடியுது. night came on, rain fell heavily, we all got very wet. இந்த சென்டென்ஸ் பாருங்க, இதுலயும் பாருங்க 2 or more பிரின்சிபல் கிளாஸஸ் வந்து இருக்கு. அடுத்து I shall do it now or I shall not do it at all. நான் இப்ப பண்ணல அப்படின்னா எப்பவுமே என்ன பண்ண மாட்டேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை ஃபுல்லா ரீட் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் an ஐடியா. இப்ப உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது சிம்பிள் சென்டென்ஸ்னா இத வந்து நம்ம இப்படி கூட கேட்கலாம்ப்பா, ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு ப்ரெடிகேட் இருந்தா அது என்ன சென்டென்ஸ்பா? காம்ப்ளெக்ஸ். ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு ப்ரெடிகேட் இருந்தா அது என்ன? சிம்பிள் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஒரு மெயின் கிளாஸ், ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட சபார்டினேட் கிளாஸ் இருந்தா அது என்ன சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லுவோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ங்கிறது என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரின்சிபல் அல்லது மெயின் கிளாஸ் இருந்தா அது என்ன சொல்லுவோம்?
காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் இதுதான் வந்து பேசிக். இந்த நமக்கு இதுக்கு வந்து சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ற மாதிரியான எந்த ஒரு இதுமே நமக்கு 8th கொடுக்கல. ஆனா நம்ம இதோட பேசிக்ஸ், இதோட என்ன சொல்றது, இதோட முகம் ஸ்டார்டிங் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து எப்படி சொல்றது ஈஸியா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இவங்க 3 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸை வந்து தரவா ரீட் பண்ணி விட்டுக்கலாம். He must work very hard to win the first prize. அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு ப்ரிடிகேட் இருக்குன்னு சொன்னல, அவன் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணானா அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணுவான், வாங்குவான். அடுத்து with a great effort he lifted the box. அவன் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டதுனால தான் அந்த பாக்ஸ் என்ன பண்ண முடிஞ்சது, லிஃப்ட் பண்ண முடிஞ்சது. Hearing their father's footstep the boys ran away. அவங்க அப்பாவுடைய அந்த சத்தத்தை கேட்டோன்னே, அவங்க அப்பா நடக்கிற சத்தத்தை கேட்டோன்னே அந்த பையன் ஓடி போயிட்டான். The man being very hungry or too much. அவன் ஹங்கிரியா இருக்கும்போது எவ்வளவு சாப்பிடுவான், நிறைய சாப்பிடுவான். The man being very hungry ate too much. இதுல ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு ப்ரிடிகேட் தான் இருந்தது, அதனால இதை சிம்பிள் சென்டென்ஸ்னு சொன்னோம். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ங்கிறது ஆல்ரெடி ஐ கிளியர்லி செட் 2 or more principal main classes இருக்கும். இப்ப பாருங்க, the moon was bright and we could see our way. இத நம்ம பார்த்தோம். அடுத்து night came and rain fell heavily and we all got very wet. night வந்துச்சு, மழை ரொம்ப பெஞ்சது, and we all got very wet. நமக்கு அந்த குச்சில். அடுத்து I shall do it now or I shall not do it all. இது நம்ம பார்த்தோம்ல. இப்ப நான் பண்ணல அப்படின்னா நான் எப்பவுமே என்ன பண்ண மாட்டேன். I thanked him and rewarded him. நான் அவனுக்கு நன்றி சொன்னேன், அவனை வந்து ரிவார்ட் பண்ணேன், அவனுக்கு பிரைசஸ் கொடுத்தேன். You must hurry or you will miss the train. நீ சீக்கிரமா போணும், இல்ல ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவ. Give me the book and I will read. And I ran all the way to the station but I missed the train. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு அல்லது அதற்கு 2 மெயின் கிளாஸஸ் அல்லது இருக்கு. சரியா? அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படிதான் சொன்னேன், ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கும். மேம் இதுல மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னாப்பா, அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங்கா என்ஃபுல்லா இருக்கும். சரியா? அந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் சென்டென்ஸ் வரலனாலும் மீனிங் தர்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதுல பாருங்க, they rested when evening came. If he is at home I shall see him. I have found the book that I had lost. நான் புக்கை கண்டுபிடிச்சேன், எந்த புக்கை நான் மிஸ் பண்ணனோ அதுதான். சரியா? அடுத்து we selected this bicycle after we had tried several times. நாங்க வந்து ஒரு பைசைக்கிள் வந்து செலக்ட் பண்ணோம். எந்த பைசைக்கிளை நாங்க ட்ரை பண்ணோமோ அதை தான் என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணோம். Once upon a time man owned a hen which laid every day golden egg. ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வந்து தங்க முட்டை போடுற கோழி வச்சிருந்தான். அடுத்து the evil that men do lives after them. இந்த கேள்வியிலையும் பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கு. the evil that men do lives after them. இப்ப இதுதான். இப்ப இந்த நம்ம 8th பொறுத்த மட்டும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் தான்ப்பா கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் எது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப ட்ரை பண்ண போறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, though he was poor he was honest. இது எந்த சென்டென்ஸா இருக்கலாம்? காம்ப்ளெக்ஸா இருக்கலாமா? சரி, எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. Okay, next sentence. I went because I was invited. இது என்ன சென்டென்ஸா இருக்கலாம்? அதுவும் காம்ப்ளெக்ஸ். அதுவும் காம்ப்ளெக்ஸ் தான். சரியா? அடுத்து Jancy returned home because she was tired. அதுவும் காம்ப்ளெக்ஸ். இதுவும் காம்ப்ளெக்ஸ் தான். Whatever you do well. இது என்ன சென்டென்ஸா இருக்கலாம்? Whatever you do காம்ப்ளெக்ஸ். இதுவும் காம்ப்ளெக்ஸ் தான்ப்பா. ஏன்னா ஒரு அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸ் இருக்கும், 2 சென்டென்ஸ் இருக்கும், அதுல ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி வேர்ட் இருக்கும், அதை வரை நம்ம வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 5th சென்டென்ஸ் பாருங்க, listen carefully and take notes. காம்பவுண்ட். ஏன் காம்பவுண்ட் சொல்றீங்க? அண்ட் 2
ரெண்டு பிரின்சிபல் வந்திருக்கு. ரெண்டு முக்கியமான பிரின்சிபல்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து I called him but he gave me no answer. இது என்ன சென்டென்ஸா இருக்கலாம்? காம்பவுண்ட். காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஓகே. அடுத்து the town in which I live is very large. இது என்ன சென்டென்ஸ்? யோசிச்சு சொல்லணும். இது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஏன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? ஏன்னா ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கு, ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, ஒரு கனெக்டிவிட்டி வேர்ட் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து the always talk who never think. இது என்ன சென்டென்ஸ்? காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் தான். ஓகே, வெரி குட். தென் we must eat to live but we should not live to eat. இது காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸ். govern your passions or they will govern you. இது என்ன சென்டென்ஸ்? காம்பவுண்ட். காம்பவுண்ட். சரிங்களா? ஓகே, these are the exercise here given. இப்போ இதுல வந்து மேம் என்ன இதுல ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸியா இருக்கு. சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ். இந்த சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ற ஸ்ட்ரக்சர் ஃபார்மட்லாம் 9th தான் இருக்கு. நான் அத சொன்ன மாதிரி ABCD நம்ம தெளிவா படிப்போம். நெக்ஸ்ட் வீக்கோ இல்ல அதுக்கு அடுத்த வாரமோ நம்ம என்ன பண்ண போறோம்? 9th ஸ்டாண்டர்ட் கிராமர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் ஒன்னு இருக்குப்பா. எல்லா லெசன் பின்னாடி நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள சப்ஜெக்ட்ல எல்லா லெசன், ஒவ்வொரு லெசன் ஈச் லெசன் கம்ப்ளீஷன் ஆஃப்டர் தே வில் கிவன். இதுல இருந்து நிறைய கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. இப்ப பேப்பர் எழுதுன உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இத வந்து கொஞ்சம் தரவாவே என்ன பண்ணிக்கலாம்? படிச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, every of the 2 boys will get a prize. இதுல every of the 2 boys will get a prize அப்படிங்கிறது தப்பு. எப்படி ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா each of the 2 boys will get a prize தான் வரும். சரியா? இங்க பாருங்க, அதுக்கான ரீசன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா each is used in speaking of 2 more things. அதாவது ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பேர் வந்தா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா each அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். பட் every அப்படிங்கிறது every is used only in speaking of more than 2. அதாவது eachங்கிறது ரெண்டு பேருக்கு மேல இருந்தா தான் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? everyன்னு யூஸ் பண்ணுவோம். இங்க 2 இங்க எத்தனை பேர் இருக்காங்க? 2 மெம்பர்ஸ் தானப்பா இருக்காங்க. 2 இருந்தா என்ன வேர்ட் தான் யூஸ் பண்ணணும்? each தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ் கண்டிப்பா படிங்க. இதுல இருந்து இட் இஸ் மை நான் எக்ஸாம் எழுதுன நான் 2013ல பாஸ் பண்ணும்போது சொல்றேன். 2013-17ல 2 வருஷமும் பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பாக்குறதுக்கு ஈஸியா இருந்தது, ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கவனிக்காம போயிடுவோம். சரியா? அப்ப 2 பேர் மட்டும் இருந்தா அந்த இடத்துல each தான் யூஸ் பண்ணணும். more than 2 இருந்தா தான் என்ன பண்ணணும்? every அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து பாருங்க, 10 candidates have passed, 1 failed. இங்க பாருங்கப்பா, 10 candidates have passed, 1. இங்க பாருங்க, இதுல 10 candidates have passed, 1 has failed தான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா when there is only one auxiliary to 2 principal verbs it should be correctly associated with the both. அதாவது ரெண்டு பிரின்சிபல் வெர்ப் இருக்கு. அங்க பாஸ்ட் ஃபெயில்டுங்கிறது ரெண்டு பிரின்சிபல் வெர்ப் இருக்கு. அப்ப பிரின்சிபல் வெர்ப் 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான என்ன பண்ணணும்? கரெக்டான வெர்ப் போடணும். இங்க have 10 candidatesங்கிறது எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப ப்ளூரல் ஃபார்ம் இருந்தா பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ல போடும்போது என்ன பண்ணுவீங்க? have பிளஸ் வெர்ப் தேர்ட் ஃபார்ம் தான் போடணும். அதே சிங்கிள் பர்சனா இருந்தா என்ன பண்ணுவீங்க? has. ஃபார் எக்ஸாம்பிள் I, he, she, it அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்துச்சுன்னா has பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் போடணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து have passed போட்டு செகண்ட் இதுக்கு வந்து ஃபெயில்டுன்னு போட்டிருக்காங்களா? அப்ப நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து have passed, ரெண்டாவது இதுக்கு வந்து has failed. have has ஓகே தான். நீங்க ஏன் have போட்டீங்க ஏன் has போட்டீங்கன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா have அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், ஒண்ணுக்கு மேற்பட்ட இடத்துல தான் have வரும். has அப்படிங்கிறது சிங்குலர் பர்சன், சிங்கிள் பர்சனை குறிப்பிடும் போதுதான் has வரும். இது பத்தாக்குறைக்கு இதுல அழகா ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. when there is only one auxiliary to 2 principal, ஒரே ஒரு auxiliary verb 2 principal verb it should be correctly associated with the both. Okay, அடுத்து have you brought some mangoes அப்படின்னு have you bought some mangoes அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, யாரோ இப்ப கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்க. have you bought some mangoes அப்படின்னு இருக்கு. இதுல have you bought any mangoes தான் வரும். இங்க பாருங்கப்பா, இதுக்கு என்னன்னா to express quantity or degree some is used affirmative sentence. இங்க பாருங்க, affirmativeனா என்ன? பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு. affirmativeனா என்னதுப்பா? affirmativeனா என்னது?
அஃபர்மேட்டிவ்னா என்னதுப்பா? அஃபர்மேட்டிவ்னா என்னதுப்பா? நம்ம அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ்ல பார்த்தலாம். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நடக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு இருந்தா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இடையில வந்து ஜாயின் பண்றதுனால நமக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபுல்லா அதுல இருக்க மாட்டேங்குது. டு எக்ஸ்பிரஸ் குவான்டிட்டி ஆர் டிகிரி சம் இஸ் யூஸ்ட் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். சம்ங்கிறது என்ன அப்படின்னா உறுதியா நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சம் யூஸ் பண்ணலாம். நெகட்டிவா இருக்கு அல்லது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு வந்து லாங்குவேஜ் பாயிண்ட் உண்மையாவே சொல்றேன். நான் வந்து நம்ம புக்கு வந்து அவ்வளவு அழகா இருக்குப்பா. அதாவது இதெல்லாம் வந்து பேசிக் திங், இது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இது அவ்வளவு அழகா லாங்குவேஜ் செக் பாயிண்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது கூட. ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம நாளைக்கு வேலைக்கு போறோம், ஒரு ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா அந்த நேரங்கள்ல வந்து இது நம்ம ஒரு பேசுறதுக்கு மட்டும் இல்ல எழுதுறதுக்குமே வந்து செமையா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதாவது ஒன்னும் இல்ல, இதுல என்ன அப்படின்னா டு எக்ஸ்பிரஸ் குவான்டிட்டி ஆர் டிகிரி சம் இஸ் யூஸ்ட் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அஃபர்மேட்டிவ்னா ஒரு பாசிட்டிவான நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு சம் யூஸ் பண்ணணும். அதே நெகட்டிவ் மேனர்ல வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கல, வாங்கிட்டு வந்திருக்கிறியா அப்படின்னா வாங்கினாரா வாங்கலையான்னு தெரியல, ஒரு நெகட்டிவையோ இல்ல இன்ட்ராகேட்டிவோ குறிப்பிடும் போது நீங்க என்னதான் போடணும், எனிதான் போடணும். சரி, அந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் தயவு செய்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 லெசன் இருக்கு. 7 லெசன்ல இந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட் இருக்கும். இந்த 7ஐயுமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கோங்க. இதுல இருந்து 3 to 4 மார்க்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? அவ்வளவுதான் நம்ம இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இப்ப அடுத்து வந்து பஞ்சுவேஷன் மார்க். பஞ்சுவேஷன் மார்க் தேவையில்ல, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் எடுத்துடலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் டீச் பண்ணிடலாமாப்பா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் டீச் பண்ணி